ரைட். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஷார்ட்டாக சொன்னால் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எந்தெந்த காரணி நம்ம இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறத தேவை அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான காரணிகள் பிஸ்னஸில் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ requirements of working capital depends upon various factors such as nature of business, size of business, the flow of business activities. இந்த மாதிரியான சில முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். However, the small organizations relatively needs lesser working capital than the big business organizations. ஸோ பெரிய பிஸ்னஸுக்கு பெரிய அளவில் ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும், ஸ்மால் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஸ்மால் லெவல் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும். ஸோ அப்போ இந்த மாதிரியான நிறைய சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்பர் 1, சைஸ் ஆஃப் பிஸ்னஸ். சைஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் requirement of a firm is directly influenced by the size of its business operations. Big business organizations require more working capital than the small business organizations. Therefore, the size of the business or size of the organization is one of the major determinants of working capital. ஸோ அப்போ ஒரு பிஸ்னஸ்னுடைய பெரிய லார்ஜ் சைஸாக ஸ்மால் சைஸாக அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக டிட்டர்மின் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஃபேக்டர்னு சொல்லி பார்க்கலாம். நம்பர் 2, நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் கேரிட் அப் பை த ஃபேம். நார்மலி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரியான ஒரு நேச்சர் இருக்கும், ட்ரேடிங் ஆர்கனைசேஷன்ஸுங்கிற ஒரு நேச்சர் மாதிரி இருக்கும், சர்வீஸ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு நேச்சர் இருக்கும். இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் நேச்சர்ஸ் நிறைய இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லையும் சரி ட்ரேடிங் ஆர்கனைசேஷனும் சரி தே நீட் மோர் ஒர்க்கிங் கேபிட்டல் தேன் தி சர்வீஸ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ். ஏன்னா சர்வீஸ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் அவங்க ஸ்டாக்ஸ் ஆஃப் குட்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆஃப் குட்ஸ் எதுவும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. பட் ட்ரேடிங் ஆர்கனைசேஷன்லையும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிலையும் தே மெயின்டைன் ஸ்டாக்ஸ் லெவல்ஸ் லைக் ரா மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் சரி ஃபினிஷ்டு குட்ஸ் இருந்தாலும் சரி they should maintain stock levels maintain பண்ணியாகும். So for that purpose they need adequate more working capital compared with service organizations சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா. நம்பர் 3, ஸ்டோரேஜ் டைம் ஆர் ப்ராசஸிங் பீரியட். பார்த்தீங்கன்னா some type of businessல பார்த்தீங்கன்னா டைம் needed for keeping the stock in store is called storage time சொல்லுவாங்க. The amount of working capital is influenced by the storage period. ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு தான் ஸ்டாக் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு அல்லது ப்ராசஸிங் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வேணுமுடிய கஸ்டமருக்கு இந்த பொருள் போகும். அப்போ ரா மெட்டீரியலாக இருக்கிறது ஒரு ஸ்டோரேஜ் டைம், அதே மாதிரி ப்ராசஸிங் டைம் இதெல்லாம் முடிஞ்சு தான் அது ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் போகும் அல்லது ஃபினிஷ்டு குட்ஸ் போய் மாதிரி தென் அதுக்கப்புறம் கஸ்டமர் கைக்கு போகும். ஸோ இந்த மீன் டைம் நமக்கு நம்மளுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் நமக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸ்டோரேஜ் டைம் ஆர் ப்ராசஸிங் பீரியட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் சொல்லி பார்க்கலாம். 4வது பார்த்தீங்கன்னா கிரெடிட் பீரியட். இப்போ நம்முடைய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே நம்ம குட்ஸ் சப்ளை பண்ணும்போது எல்லாமே கேஷ் பேசிஸ் இருக்காது, கிரெடிட் பேசிஸ் இருக்கும். அப்போ இந்த கிரெடிட் பீரியடுங்கிறது இட் வில் டேக் 1 வீக்காக இருக்கலாம், 1 மந்த்தாக இருக்கலாம், 3 மந்த்ஸ் இருக்கலாம், 6 மந்த்ஸ் இருக்கலாம், சப்ளை டு சப்ளையாக இருக்கலாம். இந்த மாதிரி கிரெடிட் பீரியடுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கிரெடிட் பீரியட் அலோவ் டு கஸ்டமர்ஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர்ஸ் which influence the requirements of working capital. So longer credit period requires more investment in debtors and hence more working capital is needed. ஓகேங்களா. ஸோ லாங் கிரெடிட் பீரியட் நம்ம டேட்டாஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மோர் ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது 4th இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் கிரெடிட் பீரியட் சொல்லி பார்க்குறோம். ஸோ 5th போகிறோம். 5th பார்த்தீங்கன்னா சீசனல் ரெக்யர்மெண்ட். சில பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் இஸ் நாட் அவைலபிள் த்ரூ அவுட் த இயர். Such business organizations have to buy raw material in bulk during the season to ensure an uninterrupted flow and process them during the entire year. இப்போ சில பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டாக கூட இருக்கலாம். அப்போ அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அது சீசனல் ப்ராடக்ட் தான், அது எல்லா வருஷம் பூரா கிடைக்காது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும் தான் கிடைக்கும், த்ரூ அவுட் த இயர் கிடைக்கும், நாட் அவைலபிளாக இருக்கும். அப்போ எப்போ கிடைக்குதோ அப்போ மோர் ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் தி பர்டிகுலர் ரா மெட்டீரியல் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த் அந்த ப்ராடக்ட் கிடைக்கும், ரிமைனிங் 10 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும். அப்போ அந்த என்டையர் இயருக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியலை அந்த பர்டிகுலர் 2 மந்த்ஸில் நம்ம என்ன பண்ணணும், ஸோ வாங்கி வச்சுக்கிறதுக்கு வி நீட் மோர் ஒர்க்கிங் கேபிட்டல். அப்போது இந்த சீசனல் ரெக்யர்மெண்ட்டுங்க மாதிரி இருக்கக்கூடிய நேச்சரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு நம்மளுக்கு வி நீட் மோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்லி பார்க்குறோம். ஸோ 6th பாயிண்ட் பொட்டன்ஷியல் க்ரோத் ஆர் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸை நல்லா வழிநடத்தி கொண்டு போகணும், நல்ல ஒரு பொட்டன்ஷியல் க்ரோத் இருக்கணும், நல்ல பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி நல்லா டே பை டே இயர் பை இயர் நம்மளுடைய பிஸ்னஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகலாம், நம்மளுடைய மார்க்கெட்டோடைய சைஸ் என்லார்ஜ் பண்ணிட்டு போகலாம்னா
we need more working capital கண்டிப்பாக வேணும்னு சொல்லி பார்க்கணும். இது 6th பாயிண்ட். 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் ப்ரைஸ் லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, சேஞ்சஸ் இன் ப்ரைஸ் லெவல் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஜென்ரலி the rise in price will require the firm to maintain large amount of working capital as more funds will be required to maintain the sale level of current assets. ஸோ அப்போ இந்த ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக என்னதுன்னா நம்மளுடைய ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th ஒரு முக்கியமான டிட்டர்மினன்ட்னா டிவிடெண்ட் பாலிசி. The dividend policy of the firm is an important determinant of working capital. The need for working capital can be met with the retained earning. If a firm retains more profit and distributes lower amount of dividend, it needs less working capital. ஸோ நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட் அப்ராப்ரியேட் பண்ணும்போது நம்மளுடைய மோர் ப்ராஃபிட் அதிகபட்சமான ப்ராஃபிட் நம்ம ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் நம்ம டிவிடெண்டை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா அப்போ அந்த மாதிரி டைமுக்கு என்ன நமக்கு லெஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தால் போதும். பட் இதே ஆப்போசிட் சென்ஸில் இல்லை, நம்ம டிவிடெண்ட் நிறையா டிக்ளேர் பண்ணி கொடுக்கணும், நம்மளை ரீட்டைனிங்ஸில் வந்து பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் நம்மளுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். ஸோ இது ஒரு முக்கியமான டிட்டர்மினன்ட் ஃபேக்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா 9th பாயிண்ட், ஆக்சஸ் டு மணி மார்க்கெட். இஃப் எ ஃபேம் ஹேஸ் குட் ஆக்சஸ் டு கேபிட்டல் மார்க்கெட், இட் கேன் ரைஸ் லோன் ஃப்ரம் பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். It results in minimizing of or need of working capital. So ஒரு கேபிட்டல் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகி கேபிட்டல் மார்க்கெட் மூலிமா ஃபண்டை மொபிலைஸ் பண்ணக்கூடிய சக்தி இருந்துச்சுன்னா சில கம்பெனிஸ்க்கு இருக்கும், அவங்களுக்கு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமாக தேவைப்படாது. அது மணி மார்க்கெட்டில் உள்ள போகாமல் இருக்கக்கூடிய சில கம்பெனிஸுக்கு மோர் ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும். ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ 10th பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள். தென் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் அப்படிங்கிறது when the working capital cycle of a firm is long, it will require larger amount of working capital. But if working capital cycle is short, it will needs less working capital. So நம்மளுடைய ஒர்க்கிங் கேபிட்டலுடைய சைக்கிளுடைய லென்த் அதிகமாகும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு மோர் ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும். அதே லெஸ்ஸர் ஆப்ரேட்டிங் சைக்கிள் இருந்துச்சுன்னா we need less amount of working capital தான் போதும்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 11th பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் ஆப்பரேட்டிங் எஃபிஷியன்சின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஆப்பரேட்டிங் எஃபிஷியன்சினா the operating efficiency of a firm also affects the firm's need of working capital. The operating efficiency of the firm results in optimum utilization of assets. So the optimum utilization of assets in turn results in more fund release for working capital. ஸோ நல்ல எஃபிஷியன்சி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒர்க்கிங் திரும்ப என்ன இருப்போம்னா கேஷ் தென் கன்வெர்ட் இன்டு எகெயின் கேஷாக கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த சைக்கிளிங் பீரியட் பார்த்தீங்கன்னா குயிக்காக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒர்க்கிங் கேபிட்டலுடைய நீடு குறைவாக இருந்தால் போதும். இல்லை லென்த்தி பீரியட் இருக்கும்போது நம்மளுக்கு அமௌண்ட்டு அதிகமாக மோர் ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும். ஸோ அப்போ அந்த எஃபிஷியன்சி இன் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக ஒர்க்கிங் கேபிட்டல் ரிட்டர்ன் கூட முக்கியமான ஒரு ஃபேக்டர் பார்க்கலாம். ஓகேங்களா, so these are all the 11 important factors which determine the need of working capital சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். Thank you so much.